டாக்டர் என்னோட ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரிசல்ட் நெகட்டிவ்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப்ல வந்து நீங்கள் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஃபர்ஸ்ட் திங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து எமோஷனலாக அப்செட் ஆகாதீங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ எனிவே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் சைக்கிள் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் வந்து சக்ஸஸ் ரேட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் சைக்கிள் நம்ம போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அண்ட் பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் சைக்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரிமைனிங் எம்ப்ரியோஸ் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சைக்கிளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணணும். அதோட எம்ப்ரியோ ஸ்டேஜிங் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த எம்ப்ரியோ அண்ட் உங்களோட லைனிங் எப்படி இருந்தது அண்ட் வேறு எனி அதர் லைக் அப்நார்மல் இஷ்யூஸ் டியூரிங் யார் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா எல்லாமே நம்ம பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எம்ப்ரியோஸ் இருக்கு இல்லையா, அந்த எம்ப்ரியோஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சைக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெனடிக் டெஸ்டிங் ஆஃப் எம்ப்ரியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. தட் இஸ் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் டெஸ்டிங் ஆஃப் எம்ப்ரியோஸ். இது வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீவியஸாக வந்து சிலருக்குலாம் வந்து மிஸ்கேரேஜஸ் அதிகமாக இருக்கும். இல்லை மெட்டர்னல் ஏஜ் வந்து அபவ் 35 இருந்தது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைமே யூஸ்வலி வந்து அட்வைஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான ஏஜ் ஃபேக்டர் இல்லை, ப்ரீவியஸாக உங்களுக்கு மிஸ்கேரேஜஸ் அதெல்லாம் இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளே வந்து ஜெனடிக் டெஸ்டிங் அப்படின்றத அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராபப்ளி நீங்கள் நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு ஜெனடிக் டெஸ்டிங் ஆஃப் எம்ப்ரியோஸும் நீங்கள் அண்டர்கோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வி கேன் பிளான் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். லைக் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பேஷண்ட்க்கு வந்து எந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்னால நெகட்டிவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம செகண்ட் சைக்கிள் வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஈவன் இஃப் நீடட் அப்படின்னா ஹிஸ்டோஸ்கோபி கூட பார்த்துட்டு அதில் கேவிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சைக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ண முடியும்.